நம்ம ஜாதகமே வெளியே எடுக்காம, இல்ல சார் இந்த சனி பார்வை இருக்கு, குரு பலன் இன்னும் வரல, அதனால நான் இன்னும் ஒரு 2 வருஷம் கழிச்சு நான் என்னுடைய பொண்ணுக்கு வந்து ஜாதகத்தை விடுற மாதிரி இருக்கேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அந்த நேரம் என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுக்கு நடப்பு தசாபுத்தி வந்து ரொம்ப அருமையா இருக்கும். திருமணத்துக்கு நல்ல வரன் வரக்கூடிய அமைப்புல இருக்கும். அதை நீங்க மிஸ் பண்ணிடுவீங்க ஆக்சுவலா. அப்ப அடுத்து 2 வருஷம் கழிச்சு நீங்க பண்ணும்போது உங்களுக்கு அந்த புத்திகள் வந்து மாறும். அப்ப புத்திகள் மாறும்போது என்ன நடக்கும்னா, உங்களுக்கு ஒரு சில விஷயத்த அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஒரு வரன் வந்து அமையும், அல்லது அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஒரு திருமணம் நடக்கக்கூடிய சூழல் வந்து உங்க பொண்ணுக்கோ பையனுக்கோ ஏற்பட்டுரும். சரி, எவ்வளவு சொல்லியாச்சு. அப்ப நம்ம கேபி முறையில உபநட்சத்திரத்தின் கோட்பாட்டின் அடிப்படையில இதை எப்படி சார் பாக்குறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, முதல்ல ஒருவருடைய ஜாதகத்தை டிகிரி வைஸா நம்ம வந்து கணிக்கணுங்க. டிகிரி வைஸா கணிச்ச பிறகு ஒவ்வொரு வீட்டுக்கும், அதாவது ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒவ்வொரு கிரகம் வந்து அதிபதியா வரும். அதாவது உபநட்சத்திர அதிபதி புத்திநாதன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்றோம். இப்ப லக்னம்